17 உள்ள வசனங்களை வாசிப்பதை கேளுங்க. 2 Corinthians chapter 10 verse 17 and 18. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனோ உத்தமன். என்ன புரிச்சா? கையை தட்ட மாட்டேங்குது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து பேசணுமா? ஆமென். ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் இது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். தன்னை தானே புகழ்கிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். அல்லேலூயா. மேன்மையானவரே, மேக ஸ்தம்பமே, மேன்மையானவரே, மேக ஸ்தம்பமே, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஆனந்த தைலமே, ஆனந்த தைலமே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரையே மேன்மை பாராட்ட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஒரு காலத்துல வாழ்க்கையில ஆஸ்தி கொடுத்திருக்கலாம், எஜுகேஷன் கொடுத்திருக்கலாம், யார் மூலமா கிடைத்தது? கர்த்தரையே மேன்மை பாராட்ட வேண்டும். ஆமென். எந்த சூழலிலும் எந்த நேரத்திலும் உன்னையும் என்னையும் உண்டாக்கின தேவனை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். கைகளை தட்டி தேவனை நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே. மேன்மையானவரே, மேக ஸ்தம்பமே, மேன்மையானவரே, மேக ஸ்தம்பமே, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஆனந்த தைலமே, ஆனந்த தைலமே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே, ஆவியே, மழையாக
கர்த்தராகிய தேவன் ஒவ்வொருவரையும் தொடுகிறார், ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துகிறார், ஒவ்வொருவரும் பலவீனத்தை இருக்கிறார். நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே, அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளை கொடுக்கப்பட்ட இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நன்றி கர்த்தாவே. இந்த வேலையிலே அப்பா பாச ஏறெடுக்கிற அது எல்லாவற்றையும் ஆண்டு நீங்க அறிந்திருக்கிறீங்க. வார்த்தை உம்முடையது ஆண்டவரே, அது இருக்குள்ள கருக்குள்ள பட்டை அவரை மறைத்து நீர் வெளிப்படுவீராக சுவாமி. ஆண்டவரே, அந்த வார்த்தைகளை நாங்கள் பயபக்தியோடு பெற்றுக்கொண்டு கடந்து சொல்லி எங்க வாழ்க்கையில நடைமுறையில நாங்கள் செய்து காட்ட எங்களுக்கு தெரிந்த புத்தியும் ஞானத்தையும் பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். சில பிள்ளைங்க எல்லாம் ஆபீஸ் போயிடுமா, கிளாஸ்ல போகுமா, ஓகே சார் நீ கூட போயிடும் போமா, ஆஃபீஸில் போய் ஓகே சரியா சார் கோனே நான் கோனே தான். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 17, 18 உள்ள வசனங்களை வாசிங்க. கர்த்தராகிய தேவன் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கிற ஒரு செய்தி. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 17, 18 சத்தமா வாசிங்க. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்ட கடுவான். தன்னைத்தானே புகழ்கிறவன் அவன் உத்தமன் அல்ல. கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். உற்சாகமாய் தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரையே நம் வாழ்க்கையில் எந்த வேளையிலும் எந்த நேரத்திலும் அவரையே நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். ஆமென். ஆமென். அவர் எப்பேற்பட்ட ஆசீர்வாதங்கள் கொடுத்தாலும் அதை யார் மூலமா கர்த்தர் கொடுத்தார்? கர்த்தர் மூலமா கர்த்தர் கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நாம் எந்த சூழ்நிலையிலும் இருந்தாலும் சரி, ஆமென், யார் அதை கொடுத்தார், யார் இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார், யார் இந்த பலவீனத்தை எடுத்தார், யார் இந்த சுகத்தை கொடுத்தார், யார் இந்த வீடை கொடுத்தார், யார் இந்த இதை கொடுத்தார், அதை கொடுத்தார், நாம் யாரை மேன்மை பாராட்ட வேண்டும்? கர்த்தர் ஒருவரே மேன்மை பாராட்ட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. மேன்மை பாராட்டுக்குரிய ஒருவர் அவர் ஒருவரே. கைகளை தட்டி தேவன் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. இன்னைக்கு ஜீவனோடு நாம் இருப்பதற்கு காரணம் யார்? அவரை நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். அல்லேலூயா. 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 மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். தன்னைத்தானே புகழ்கிறவன் திருடன். அவரே பெருமையா பேசிட்டு இருப்பார். ஆமென். அவரை குறித்து அவரே பெருமையா பேசிட்டு இருப்பார். ஆமென். எல்லாம் என்ன அவரால மாதிரி ஆன மாதிரியும், எல்லாம் அவராலேயே ஆசீர்வாதம் வந்த மாதிரியும், அவராலேயே பேய் ஓடின மாதிரியும், பிசாசு ஓடின மாதிரியும். ஆமென். அவரை குறித்து அவரே மேன்மை பாராட்டுகிற கர்த்தர் சொல்றார் பாருங்க. அவன் யார்? அவன் உத்தமன் அல்ல. அடிக்கடி சொல்வார் ஆண்டவரே, தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஆமென். அல்லேலூயா. என்னை குறித்து பிதாவானவர் சாட்சி கொடுப்பார். யார் சொன்னது? இயேசு கிறிஸ்து. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. மேன்மை யாரை பாராட்ட வேண்டும் என்றால், உன்னையும் என்னையும் உருவாக்கின உண்டாக்கின ஜீவனை கொடுத்து இந்த 2வது வாரத்துல நவம்பர் மாதம் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார் பாருங்க. அவரை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். இந்த சுகத்தை கொடுத்தவர் அவர் ஒருவர் தான். இந்த பலத்தை கொடுத்தவர் அவர் ஒருவர் தான். எந்த டாக்டர் கிட்ட போனாலும் சரி. ஆமென். அல்லேலூயா. சுகத்தை யார் கொடுக்கிறவர்? கர்த்தர் ஒருவரே. அல்லேலூயா. தன்னைத்தானே தாழ்த்துகிறவர், தன்னைத்தானே புகழ்கிறவர் உத்தமன் அல்ல. கர்த்தராலே புகழப்படுகிறவர். கர்த்தர் தான் நமக்கு சாட்சி சொல்லணும். நம்ம யாருக்கு சாட்சி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை.
யார் சாட்சி சொல்லணும்? கர்த்தர் தான் நமக்கு சாட்சி சொல்லணும். நம்ம போய் எல்லாத்தையும் சாட்சி சொல்லி இருக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. மேன்மைக்குரியவர் கர்த்தர் ஒருவரே. நம் வாழ்க்கையில எதை செய்தாலும் முதல்ல ஸ்தானம் யாருக்கு தெரியுமா? அது கணவனுக்கு நல்ல சாரி வாங்கி கொடுத்தாலும் சரி, கணவன் நல்ல கார் வாங்கி கொடுத்தாலும் சரி, நல்ல கோயில் கொடுத்தாலும் சரி, நாம் முதல்ல யாருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும்? கையில் தட்டி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அவருக்கு தான் நம்ம மேன்மை பாராட்டணும். ஏன்னா அந்த ஆசி அந்தஸ்து அவர் மூலியமா தான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். எவ்வளவு பேர் சொல்லுங்க? அவர் தான் கொடுக்கிறார். அவர் தான் ஆட்சி கொடுக்கிறார். அவர் ஆஸ்தியெல்லாம் கொடுத்துட்டு ஜீவன் இல்லைன்னா எப்படி நம்மளால வாழ முடியுமா? ஆயிரக்கணக்கான டாலர்ஸ் வச்சுன்னு நம்மளோட உயிரோட வாழ முடியலன்னா என்ன பண்ண முடியும்? ஒன்னும் பண்ண முடியும். ஆமென். அதை வாழ வைக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார் இல்லையா? அவரை தான் நம்ம எப்ப சொன்னோம்? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எரேமியா 9ஆம் அதிகாரம் 23, 24 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, எரேமியா chapter 9 verse 23, 24. எரேமியா 9ஆம் அதிகாரம் 23 இருந்து 24 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது வேதம் இப்படி சொல்லப்பட்டது. எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் நமக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். ಜ್ಞಾನಕ್ಕೆ ಪರಾಕ್ರಮಿಯು ತನ್ನ ಪರಾಕ್ರಮಕ್ಕೆ ಐಶ್ವರ್ಯವಂತನು ತನ್ನ ಐಶ್ವರ್ಯಕ್ಕೆ ಎಚ್ಚರಪಡದಿರಲಿ. ಎಚ್ಚರಪಡುವವನು ತಾನು ನನ್ನನ್ನು ತಿಳಿದು ನಾನು ಲೋಕದಲ್ಲಿ ಪ್ರೀತಿ ನೀತಿ ನ್ಯಾಯಗಳನ್ನು ತೋರ್ಪಡಿಸುವ ಯೆಹೋವನಾಗಿರುವೆನು ಎಂದು ಗ್ರಹಿಸಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. ஆமென். தமிழ் வாசிங்க. எரேமியா 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். எனக்கு நல்ல அறிவு இருக்குது, ஞானம் இருக்குது, என்னால படிக்க முடியும், என்னால ஃபர்ஸ்ட் கிளாஸ் வர முடியும், என்னால சாதிக்க முடியும். ஆண்டவர் சொல்ற நினைக்காதடா. வாசிங்க, வசனத்தை வாசிங்க. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியில கிருபையும் நீதியையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்ட கடவுள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. என்ன அருமையா சொல்றாரு பாருங்க. என்னுடைய பலனால தான் நான் சாப்பிடுறதா தான் பலனா இருக்கிறேன் நீ சொல்லிடாத. அந்த பலனத்தை ஒரே செகண்ட்ல கர்த்தர் எடுத்துருவார். யாரும் ஒரு எல்லா எக்ஸசைஸ் பண்ணுவாராம், திடீர்னு போயிட்டார். நான் சொல்ல விரும்பல யாருன்னு இல்லையா? அவர் நினைச்சிருந்தாரு நாளையில காலையில நான் முட்டை சாப்பிடலாம், சிக்கன் சாப்பிடலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம், இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம் போய் சேர்ந்தார். அவர் நினைச்சிருந்தாரு நான் இவ்வளவு எக்ஸசைஸ் பண்றேன்னு, இவ்வளவு சாப்பிடுறேன்னு, நான் 100 வயசு இருப்பேன் நினைச்சாரா? முடியாது. ஆமென். பாருங்க, ஒரு வசனத்தை கரெக்டா சொல்றாரு கர்த்தர். ஒன்னொன்னா வாசிங்க. 9ஆம் அதிகாரம் எரேமியா chapter 9 verse 23. ஒன்னொன்னா வாசிங்க. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். நம்ம அறிவுப்பா, எனக்கு இல்லாத அறிவு இல்லப்பா, எனக்கு தெரியாத பைபிள்ல ஒண்ணு இல்லப்பா, என்ன மாதிரி போதகர் யாரும் இல்லப்பா. அதெல்லாம் நீ இல்லதான்ப்பா. இயேசு கிட்ட எங்க யாருக்கு இல்லப்பா? இயேசு கிட்ட இல்லப்பா. நான் பெரியப்பா, நான் ரெவரண்ட்ப்பா, நான் பிஷப்பா, நான் அதுப்பா இதுப்பா இல்லப்பா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஞானம் என்கிட்ட ரொம்ப அறிவு இருக்குது. என்னால யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது, நான் தான் பெரியவன் நினைக்காத. புகழெல்லாம் பூமியில அழிந்து போயிடும். ஆமென். உன் கல்வி ஞானம் ஒரு நாளைக்கு என்ன ஆகும்? பூமியில அழிந்து உன் பேர் அப்படி சொல்றாங்க. உன் பேரு புகழுக்கு தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உன் பேரு புகழ்ந்த பூமியில நிறைய பேர் நான் பார்க்குவேன். பேஸ்புக்ல பெரிய பெரிய இந்தியாவில் இருக்கிற பெரிய பெரிய ஞானிகள்லாம் பிரசிடண்ட் ஆனவெல்லாம் போட்டுருவாங்க. கரெக்டியா? ஆனா கடைசி வரை கடவுள் தெரியாத செத்து போயிட்டேயா? உலக ரட்சகர் தெரியாத செத்து போயிட்டீங்களா? இந்த ஜீவன் கொடுத்த தேவனை தெரியாம செத்து போயிட்டீங்களா? ஆமென். அல்லேலூயா. ஞானிகள் பெரிய நான் நினைக்காதீங்க. ஒண்ணு. ரெண்டாவது,
பராக்கிரமம் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட ஆமா, வேண்டும். காலைல போயிடுவாரு, சாப்பிடுவாரு இல்லையா, வீட்டுல வேலை செய்யறானோ இல்லையோ, காலைல ஒரு நிக்கிற போட்டு ஒரு பேட்டை போட்டு ஜிம்முக்கு போயிடுவாரு. ஆமே, போயிட்டு ஒரு வேலை வெட்டி இல்லாத இருப்பாரு. போயிட்டு வந்து அவருக்கு சிக்கன் வைக்கணும், முட்டை வைக்கணும், எல்லாம் வைக்கணும். அவர் என்ன நினைச்சுக்கிறாரு, நான் காலையில இருந்து நடக்கிறேன், நான் ஜிம்முக்கு போறேன், அத்தை தூக்குறேன், இத்த தூக்குறேன், கட்சியில அவரை தூக்கின்னு போகணும். Yes, amen. அவர் என்ன நினைச்சுக்கிறாரு, ஓ வேலை. நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஜிம்ல எல்லாம் இவ்வளவு பெருசு தான் பெருசா தெரியும், இது கீழே ஒன்றா இருக்காது. அதான் கரெக்டா சொல்றேன். அவன் காலை பத்தி கவனிக்கிறதே இல்லை, ஆனா காலு தான் ரொம்ப முக்கியம் மனுஷனுக்கு இல்லையா. அவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்க தெரியுமா, அந்த இடத்துல எல்லாம் பாதி கண்ணாடியை வச்சுட்டாங்க. அவர் நினைச்சிருக்கிறாரு, டெய்லி நான் போறோமா, நான் ஃபுல்லா சாப்பிடுமா, பலசா நல்லா எக்ஸசைஸ் பண்றேமா. ஆமே, அவர் நினைச்சிருக்கிறாரு என் பலத்தினால இன்னொரு 20 வருஷம் நான் வாழ்வேன். நினைச்சிடாதப்பா, உன் ஞானத்தினால நீ வாழ்ந்துட நினைச்சிடாத. உன்னுடைய பலத்தினால நான் அதிக வருஷம் நான் வாழ்ந்தது மாத்திரம் நினைச்சிடாத. அடுத்தது என்ன சொல்றாரு கர்த்தர், ஐஸ்வரியத்தை குறித்து தன் ஐஸ்வரியத்தை குறித்து மேன்மை பாராட்ட ஆமா, வேண்டும். எனக்கு நிறைய பணம் இருக்குதுயா, நான் நிறைய நாள் வாழ்வேன். என்னது, ஓ நிறைய பணம் இருக்குது, நிறைய பணம் இருக்குது, டாக்டர் கிட்ட போவேன். இதுல இன்சூரன்ஸ் வேற இருக்குது. என்னதான் இன்சூரன்ஸ் வேற இருக்குது. என்ன இன்சூரன்ஸ் தெரியுமா, நீ போற சரி இன்சூரன்ஸ். ஆமே, நீ என்னதான் இன்சூரன்ஸ் பண்ணாலும் ஒரு நாளைக்கு நீ போன இல்லையா, அந்த இன்சூரன்ஸ் வச்சு டாக்டருங்க எத்தனையோ கிளினிக் எல்லாம் தொடங்கிட்டாங்க. ஒரு 100 ரூபா தான் இருக்கும் மெடிக்கலுக்கு. இன்சூரன்ஸ் எவ்வளவு வாங்கிடுவா, 5000 10,000. நீ பெரிய பெரிய கிளினிக் எல்லாம் முதல்ல உள்ள போனோம்னா பேஷண்ட் கேட்க வேண்டிய முதல் கேள்வி என்ன தெரியுமா, இன்சூரன்ஸ்க்கு தான். அவனுக்கே டவுட் போயிடுவாங்க. அது உண்மையா நடந்த ஒரு சம்பவம், என்னுடைய ரிலேஷன்ஸ் நடந்தது. ஆமே, இப்ப அவர் கொஞ்ச நேரத்துல போறாரு, கொஞ்ச நேரத்துல எங்க மேல போறாரு. இப்ப டாக்டர்ல சும்மா ஓடினும் ஓடினும் நடிக்கணும் இல்லையா, போயிட்டு தான் நடிக்கிற காசு வாங்கணுமே. இந்த கம்பெனியில் பாருங்க, சின்ன சின்ன கிளினிக் எல்லாம் இப்போ மல்டி இன்டர்நேஷனல் மல்டி. அவனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா, நம்ம கிட்ட பணம் வாங்கதான் அவனுடைய ஸ்பெஷாலிஸ்ட். இதுதான் ஸ்பெஷாலிட்டி, நம்ம கிட்ட பணம் வாங்கத்தான் அங்கதான் ஓடணும். மத்த பக்கத்துல ஒரு டாக்டருக்கு வர நல்லா பார்ப்பாரு, 200 ரூபாய் கொடுத்தா நல்ல சுகத்தை கொடுப்பாரு. அங்கதான்ப்பா நீ போயினே இரு, உன் பேங்க் பேலன்ஸ் கான்சே இருக்கும், அவனை சிரிச்சு பணம் வாங்கிட்டே இருப்பான். அதனால பணம் இருக்கிறதுனால வாழ்ந்துட முடியாது. ஆமென், சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. வாங்க முடியாது. மூணாவது, முதல்ல ஞானத்தினால இந்த உலகத்துல வாழ்ந்துட முடியாது. நான் பெரிய ஆள் மாதிரி நினைச்சு உலகத்துல வாழ்ந்துட முடியாது. ரெண்டாவது, சக்தியினால ஆமென் நான் நல்லா இருப்பேன், நான் 3 நாள் வாழ்ப்பேன், நான் தனியா மேன்மைப்படுத்த முடியாது. மூணாவது பணம். நாலாவது, மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையும் மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர். ஆமென். யார் அவரு? யார் அவரு? அவர் பேர் என்ன? அதை சொல்லுங்க, அதை சொல்லுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்து குறித்து மேன்மை பாராட்ட கடவுள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அதனால எல்லாத்தையும் சாதிக்க முடியும் மாத்திரம் நினைச்சிடாதீங்க. ஆமென். நிறைய பணம் இருக்கும், இதனால நான் வாழ்ந்துருவேன் சாதித்துருவேன் மாத்திரம் நினைச்சிடாதீங்க. திடீர்னு ஒரு நைட் அந்த பணம் எல்லாம் போச்சுன்னா ஓபன் பண்ணா என்ன பாக்ஸ் அது லாக்கர் ஓபன் பண்ணான ஒண்ணும் இல்லைன்னா அவன் முடிஞ்சிச்சு. ஆமென். கர்த்தர் ஒருவரையே மேன்மை பாராட்டணும். நீங்க ஆண்டவர் நம்மளை இங்க கொண்டு வந்திருக்கிறாரா, யாரை மேன்மை பாராட்டணும்? கர்த்தர். அதுதான்ப்பா வா சொல்றேன்பா, 8 மக்கள் வா சொல்றேன்பா. கடைசியில பாஸ்டர் இங்கே வட்டாரு. என்ன பண்ணுது, என்னை நிக்க வச்சுக்கிறாரு இந்த சபைக்குள்ள. கர்த்தரை மேன்மைப்படுத்தணும்னா ஆமென் என்ன பண்ணோம்? Seek
சீக்கிரம் வரணும், சீக்கிரம் வரணும், சபைக்குள்ள சீக்கிரம் வரணும். அல்லேலூயா. நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம், Proverbs chapter 27 verse 2. Proverbs chapter 27:2 வேதம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 2வது வசனம். Proverbs chapter 2. உன் வாயல்ல புறனானதையே புறத்தியானதையே உன்னை புகழட்டும், உன்னை புகழட்டும். உன் உதடல்ல உன் அந்நியனே உன்னை புகழட்டும். நீயே புகழ்ந்திருக்காதப்பா, நான் நல்லவன், நான் பெரியவன், நான் சின்னவன், நான் சைடு, அது இதெல்லாம் நீ சொல்லி இருக்காத. உன்னை பத்தி யார் பேசணும்? பேசணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அது வந்து இரண்டாவது தன்னைத்தானே புகழ்கிறவன் உத்தமன் அல்ல, அப்படிதான் ஆண்டவர் சொன்னார். அப்ப அது 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 இல்லைன்னா நம்மகிட்ட அந்த பெருமை இருக்காது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதாவது 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. வேதம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 2 கொரிந்தியர் 2-3 வருஷம் சொல்லிட்டு நான் முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் கூட நான் கடந்து போகிறேன். 2 கொரிந்தியர் chapter 10 verse 12. ஆகிலும் தங்களை தாங்களே மெச்சிக்கொள்ளுகிற சிலருக்கு பாரு, தன்னை தான். இதுக்கெல்லாம் செய்தியே தேவையில்லைப்பா. செய்தி தேவையாமா? ஜாய்ஸ் தேவையா? படிக்கும் போதே தெரிஞ்சிடும். என்னது? படிக்கும் போது தெரிஞ்சா கூட ஒன்னும் ஸ்டைல மேன்மை தாங்கிறான், பெருமையா தாங்கிறான், நான் தான் பெரிய ஆளுன்றோம். ஆமென். அல்லேலூயா. அப்ப நான் சின்ன ஆள். அப்ப ஆண்டவர் சின்ன ஆளு தான் விரும்புறாரு, பெரிய ஆள் யாரும் விரும்புறதில்லை கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. வாசிங்க வசனத்தை. 2 கொரிந்தியர் chapter 10 verse 12. ஆகிலும் தங்களை தாங்களே மெச்சிக்கொள்ளுகிற சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாக்க ஒப்பிடவும் துணிய மாட்டோம். தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டுக் கொள்ளுகிற அவர்கள் புத்திமான்கள் அல்ல. ஆமென். அவங்க நினைச்சுக்கிறாங்க, எனக்கு ரொம்ப அறிவு இருக்குது, எனக்கு ரொம்ப இது இருக்குது, ஆசை இருக்குது, நான் ரொம்ப பலசாலி அப்படின்னு உலக ரீதியில அவன் மேன்மை நினைக்கிறான். ஆனா தேவனுடைய பார்வையில ஒண்ணுமே இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சங்கீதத்துக்கு ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்கும், அது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். அதுதான் முதல்ல எடுக்கணும்னு நான் நினைச்சேன். இப்ப அந்த வசனத்தை எடுக்க ரொம்ப கிளியரா தாவீது ராஜா ரொம்ப கிளியரா பேசுவான். சங்கீதம் 20ஆம் சங்கீதம் Psalm 20 verse 7 அருமையா பேசுவான். சங்கீதம் 20ஆம் சங்கீதம் 7வது வசனம் Psalm 20 verse 7 தாவீது ராஜா ரொம்ப அருமையா இந்த வசனத்தை பேசுறார். வாசிங்க. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். பாருங்க, தாவீது ராஜா யார் சொல்றான்? தாவீது ராஜா கிங் சொல்றான் பாருங்க. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லு. பரவாயில்லை. ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, தாவீது ராஜா மூலியமா எங்க வீட்டுல 4 கார் இருக்குது. எத்தனை கார் இருக்குதான்? ஆனா 3 ஓடாது, சும்மா வச்சுட்டுக்குவாரு. ஒண்ணுக்கு வந்து பெட்ரோல் போடுதா வானவான்னு வச்சிருப்பாரு. இந்த 4க்கும் 4 நாள் யார் வந்து நிக்குவான்? லோன்காரன் வந்து நிக்குவான். ஆனா அவருக்கு என்ன பெருமை? என் பையனுக்கு ஒரு காரு, என் பொண்ணுக்கு ஒரு காரு, ஒரு காரு. பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குடும்பத்துல ஒரு 2 வீலர் வாங்கிட்டாங்க. என் குடும்பத்துல தெரிஞ்ச ஒரு குடும்பத்துல அந்த குடும்பம் அந்த பையன் வாங்கினதுக்காக 4 பேர் கார் ஒரு 2 வீலர் வாங்கி கொடுத்துட்டு 6 மாசம் ஓட்டினாங்க. 6வது மாசம் என்னாச்சு? தூக்கிட்டு போயிட்டான். அவன் வாங்கிட்டானே. ஆமென். அல்லேலூயா. என்ன சொல்றாருங்க தாவீது? சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். இல்ல, முதல்ல சிலர் ரதங்களை குறித்து சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். தேவனாகிய கர்த்தரின் நாமத்தை குறித்தே நாங்கள் மேன்மை பாராட்டுவோம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சில குதிரைகளை தாவீது ராஜா வந்து சொல்லிருப்பான், ராஜா ரொம்ப அருமையான ஒரு ராணுவத்தை வச்சிருக்கிற, நல்லா குதிரை படை வச்சிருக்கிற, அத்தை வச்சிருக்கிற, இத்தை வச்சிருக்கிற, உன்னை இந்த யாரும் அசைக்க முடியாது சொல்லும் போது தாவீது என்ன சொன்னா? கர்த்தரையே மேன்மை பாராட்டுவார்.
சிலர் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார். நாங்களோ என் தேவனாகிய கர்த்தரை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுவோம். கையில தட்டி தேவன் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். காலை இழந்தவுடனே ஆமென். பொஞ்சாதிக்கு காஃபி போட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி இப்பதான் அப்படிதான் ஆயிட்டு இருக்குது இல்லையா? யார நினைக்கணும்? கர்த்தரை ஸ்தோத்திரம் இருப்பான். இன்னைக்கு என்ன வச்சுக்கிறேன், அது போதும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாரை நினைக்கணும்? கர்த்தரை மேன்மைப்படுத்தணும். இந்த நாளில கர்த்தர் நீ கொடுத்த கிருபைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். அவர் நாமத்தை மேன்மைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. ஒரு சம்பவங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். ஏசாயா 38ஆம் அதிகாரத்துல ஆமென் மேன்மை குறித்து ஒருவன் மேன்மை குறித்து பேசினான். அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்தார் என்பதை 2-3 அதிகாரங்களிலே 2-3 புத்தகங்களிலே நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். ஏசாயா சாப்டர் 38 எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான். 38ஆம் அதிகாரம். ஆமென். ஏசாயா 38 verse 1 to 3 வாசிங்க. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோத்தின் குமாரனாகிய எசாயா என்னும் தீர்க்கதரிசி அவரிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவரப்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதையே செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். அப்பொழுது எசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையாவது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டு உன் கண்ணீரை கண்டேன். இதோ உன் நாட்களிலே 15 வருடம் கூட்டுவேன். ஆமென். நிறுத்துங்க. ஆமென். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எசேக்கியா ராஜா வியாதியில இருந்தான். ஆமென். என்னத்துல இருந்தான்? வியாதியில இருந்தான் தான் வேதம் சொல்லுங்க. அந்நாட்களில் எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோத்தேசின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசியிடத்துல வந்து அவனை நோக்கி, நீ உம்முடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீ பிழைக்க மாட்டாய், மரித்து போவாய் என்று கர்த்தர் சொன்னார். ஆமென். கர்த்தரை வந்து சொல்லிட்டு பிறகு நம்மளால வாழ முடியுமா? முடியாது. நீ வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தல, இன்னும் சில நேரத்தில் நீ மரித்து போகிறாய் என்று ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா. ஆமென். இந்த புத்தகத்துல ரொம்ப பெரிய தீர்க்கதரிசினா ஏசாயா தீர்க்கதரிசி தான். எத்தனை புத்தகம் எழுதியிருக்கிறாரு? 66 புத்தகம். பெரிய தீர்க்கதரிசி. ஆமென். அவர் தான் அந்த உலக ரட்சகரை குறித்து முழுசா எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. அதுல வருகை எல்லாமே அதுதான் இருக்கு. அதுதான் முக்கியமா எல்லா காரியங்களும் ஆண்டவருடைய காரியங்கள் எல்லாம் இயேசு ஆண்டவராக இயேசு குறித்து காரியங்கள் அதுல அதிகமா சொல்லப்பட்டு இருக்கும். ஆமென். 66 புத்தகம். அதுல இங்க நம்ம 38ல எசேக்கியா ராஜாவை குறித்து கர்த்தர் பேசுகிறார். அவன் வியாதியா இருக்கிறான், நீ போய் சொல்லு, அவன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் மரித்து போகிறான். ஆமென். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமனுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் அழுதான். ஆண்டவர் ஏசாயா மூலியமா வந்து சொன்னாரு. ஆனா அவன் அழுதான். யாருக்கு அழுதான்? கர்த்தரிடத்துல அழுதான். ஆமென். அல்லேலூயா. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ சாவ போற. ஆமென். நீ நாம என்ன சொல்லியிருப்போம்? என்னது ஆண்டவர் என்ன உலகத்துக்கு கொண்டு வந்த? என்ன பாதியில டேக்கப் பண்றதுக்கா? உன்னை கல்யாணம் கூட ஆளுக்கு சொத்து கூட சேர்க்கல, அதுக்குள்ளே நீ போன்ற என்ன ஆண்டவர் நம்ம கேட்டிருக்க மாட்டோம். அவன் ராஜா அழுதான். ஆண்டவர் ஒரு சேவர் பக்கம் அப்படி திரும்பின்னு அழுதான். ஆமென். கர்த்தருடைய அழுகை
சத்தத்தை கர்த்தர் கேட்டார். அல்லேலூயா. அப்பொழுது ஏசாயா உண்டான கர்த்தருடைய வார்த்தையை 4வது வசனம் வாசிங்க. அப்பொழுது எசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையாவது. இப்போ சொல்லிட்டு போயிட்டாருமா. இப்போ இங்க இருந்து தூரம் போயிட்டாரு, நேரா வந்தாரு, எசேக்கியா ராஜ்யத்துல வந்தாரு. நீ வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துன்னு சொன்னாரு. இன்னும் கொஞ்ச நாள் நீ செத்து போவன்னு சொன்னாரு. சொல்லிட்டு அவர் போயிட்டார். ஆமென். என்ன சொல்லிட்டு போயிட்டே போகும்போது கர்த்தர் அவங்கிட்ட பேசுறாரு. மறுபடியும் கேட்கிறார், ஏசாயா கிட்ட பேசுறாரு. என்ன பேசுறாரு வாசிங்க. நீ போய் எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் விண்ணப்பத்தை கேட்டு உன் கண்ணீரை கண்டு இதோ உன் நாட்களிலே 15 வருடம் கூட்டுவே. கைகளை தட்டி தேவன் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஜெபிச்சான். தீர்க்கதரிசனத்தை கர்த்தர் மாத்திட்டாரு. ஆமென். என்னது தீர்க்கதரிசனம்? கர்த்தருடைய வார்த்தையை மாத்திட்டாரு. அழுதா, புலம்பினா. ஆமென். சில டைம்ல நீ நாம தேவனுக்கு விரோதமா செயல்படும் போது தேவன் கோபம் வருமா? வராது. கொஞ்ச நேரம் தான் வரும். அதுக்கப்புறம் எப்படி இப்போ வீட்டுல கூட ஒரு புள்ள தப்பான ஆட்டிட்டு அடிச்சிடறோம். அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? நைட்டெல்லாம் அடிச்சுங்கிறோமா? தொடர்ந்து அடிச்சுனே இருக்கிறோமா? அதுக்கப்புறம் என்ன போய் பண்றோம்? சமாதானம் பண்றோம், தட்டுறோம், கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அதே போலதான் இவன் தேவனுடைய சமூகத்துல தேவன் சொன்னாரு, இன்னும் நீ செத்து போயிடுவேன். அவன் அழுதான், புலம்பினா. தேவனுடைய சத்தத்தை கர்த்தர் கேட்டாரு. போற வழியில இருந்த ஏசாயா தீர்க்கதரிசி மறுநாள் வீட்டுக்கு வந்து உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார், உன் கண்ணீரை கண்டார். ஆமென். அல்லேலூயா. நீ அழும்போது கர்த்தர் அழுறாங்க, நீ சிரிக்கும் போது கர்த்தர் சிரிக்கிறாங்க. மறந்துடாதீங்க, லாசர் மரித்து போனா ஆண்டவர் பெத்லகேமுக்குள்ள வராரு. மார்த்தாலும் மரியாளும் வராரு. ஆண்டவரே, நீ இங்க இருந்திருந்தா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று அந்த 2 பேரும் அழும்போது அந்த ஊரே அழுது. ஆவியிலே கர்த்தர் கலங்கினார். அழுது அவரும் நம்ம புள்ள அப்பா தானே. அவரு தான் புள்ள வீட்டுல அழும்போது அப்பா உட்காந்து சிச்சுன்னு பாரா. ஒரு குழந்தை வீட்டுல அழுதுனா அப்பா வெரி குட் சிச்சுன்னு இருப்பாரு. வெரி குட் சத்தமா இல்ல நீங்கெல்லாம் அழுது சொல்லுவாரா? ஆமென். பாருங்க, யாரும் அழுவ மாட்டேன்றீங்க லேடிஸ். அதே தியேட்டர்லாம் என்ன அழுதுட்டுவீங்க. ஆமென். அல்லேலூயா. எப்போது பெண்களுக்கு தான் ரொம்ப சீக்கிரம். அது அந்த காலத்துல, இப்பெல்லாம் ஆண்களுக்கு தான் அதிகமா வருது. ஆமென். அது அந்த காலத்துல இல்லையா? நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன்னா ஏரி மாதிரி கண்ணில் தண்ணி வச்சுருக்கிற. இப்பெல்லாம் உண்டாகி போச்சு. ஆமென். நாட்கள் அப்படி போகுது. நாட்கள் அப்படி போயிருக்குது. யார் அழணும் யார் சிரிக்கணும்னு தெரியாத போயிருக்குது. யார் நடத்தணும் யார் நடத்தக்கூடாதுன்னு தெரியாம எல்லாம் போயிருக்குது இல்லையா? சூழ்நிலையே மாறி இருக்குது இல்லையா? ஏன்னா ஆண்டவர் சொல்வார்ல, அவர் காலங்கள் மாறும் அவர் வரும்போது. பத்தியா பத்தியா? அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் அனுப்புறாரு. மறுபடியும் ஜெபத்தையும் கண்ணீரையும் கர்த்தர் கேட்டு 15 வருஷம் ஆண்டவர் கூட்டி கொடுத்தார். ஆமென். 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 34வது வசனம். 2 Chronicle chapter 32 verse 24ல கூட இந்த குறித்து கர்த்தர் பேசுகிறார். எசேக்கியா ராஜாவை குறித்து 2 Chronicle chapter 32 verse 24. 2 Chronicle chapter 32 verse 24 வேதம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. 32:24 32ஆம் அதிகாரம் 24வது வசனம். 2 நாளாகமம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு, இந்த இடத்துல கூட சொல்லியிருக்கிறார், வெறும் ஏசாயால சொல்லல. ஆமென். 2 Chronicleல கூட கர்த்தர் பேசுறார். யூதாவின் ராஜா எசேக்கியாவை குறித்து கர்த்தர் பேசுகிறார். 2 Chronicle chapter 32 verse 24 வாசிங்க. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு, அந்த நாட்களிலே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம்.
அந்த அற்புதம் என்ன? அவனுக்கு ஜீவனை கர்த்தர் கொடுத்தார். ஏன்னா இங்க சொல்லல, ஏசாயால சொல்லல, செகண்ட் குரானிக்கல்ல சொல்லுது. அவன் அழுதான், ஜெபத்தை கர்த்தர் கேட்டார், கண்ணீரை கர்த்தர் கண்டார். ஆமென். ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்தார். அந்த அற்புதம் என்ன தெரியுமா? 15 வருஷம் கர்த்தர் அவனுக்கு கூட்டி கொடுத்தார். கைகள் தட்டி தேவன் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அற்புதத்தை செய்த அவன் வாழ்க்கையில வேகம் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. செகண்ட் குரானிக்கல் சாப்டர் 32 verse 23 என்ன வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தர் அவன் எப்படியெல்லாம் அவன் எந்த ஊருக்கு ராஜாவாக இருந்தான். 2 நாளாகமத்திலே 32ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசிங்க. அநேக பேர் கர்த்தருக்கென்று எருசலேமுக்கு காணிக்கைகளையும் யூதாவின் ராஜாவாகிய எசேயாவுக்கு உச்சிதனங்களை கொண்டு வந்தார்கள். அவன் இறப்பதற்கு பிறகு மெதுவா வாசிங்க, மறுபடியும் மெதுவா வாசிங்க. செகண்ட் குரானிக்கல் சாப்டர் 32 verse 23. அநேக பேர் கர்த்தருக்கென்று எருசலேமுக்கு காணிக்கைகளையும் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு உச்சிதனங்களையும் கொண்டு வந்தார்கள். அவன் இதற்கு பிற்பாடு சகல ஜாதிகளின் பார்வைக்கு மேன்மைப்பட்டவனாய் இருந்தான். சகல ஜாதிகளுக்கும் அவன் மேன்மைப்பட்டவனாய் இருந்தான். ஆமென். ஆமென். சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு ராஜாவாக அவன் இருந்தான் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. யாரு? எசேக்கியா ராஜா. அதிலே நீங்க வாசிக்கும் பொழுது செகண்ட் குரானிக்கல் சாப்டர் 32 verse 27 to 29 வாசிக்கும் பொழுது எசேக்கியா ராஜாவை கர்த்தர் எப்படியெல்லாம் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆமென். அதிலே வாசிக்கும் போது 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 27 இருந்து நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் அவனை எப்படியெல்லாம் ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை வேதத்தின் மூலமாய் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். எசேயாவுக்கு மிகுதியான ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. வெள்ளியும் பொன்னும் ரத்தனங்களும் கந்த வர்க்கங்களும் கேடகங்களும் வினோதமான ஆபரணங்களும் வைக்கும்படியான பொக்கிஷ சாலைகளும் தனக்கு வந்து கொண்டிருந்த தானியமும் திராட்சை ரசமும் எண்ணெயும் வைக்கும்படியான பண்டசாலைகளும் சகல வகையுள்ள மிருக ஜீவனுக்குள்ள கொட்டாரங்களையும் மந்தைகளுக்கு தொழுவங்களை உண்டாக்கினான். அடுத்த வாசி. அவன் தனக்கு பட்டணங்களை கட்டுவித்து ஏராளமான ஆடு மாடுகளை வைத்திருந்தான். தேவன் அவனுக்கு மகா திரளான ஆஸ்தியை கொடுத்தார். இந்த எசேக்கியா கியோன் என்னும் ஆற்றிலே அணையை கட்டி அதன் தண்ணீரை மேற்கிலிருந்து தாழான தாவீதின் நகரத்துக்கு நேராக திருப்பினார். எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது. ஆமென். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. எப்படியெல்லாம் அவனை ஆசீர்வதிச்சார், எப்படியெல்லாம் அவனை மேன்மைப்படுத்தினார் கர்த்தர், எப்படியெல்லாம் அவனிடத்துல பொருட்கள் இருந்தது. ஆமென். உயர்ந்த ஸ்தானத்துல எசேக்கியா ராஜாவை கர்த்தர் வைத்தார். ஆனா வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்தார். என்ன செய்தாரு? ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்தார். இது வசனம் சொல்லுது இல்லையா? 15 வருஷம் கர்த்தர் அவன் வாழ்க்கையில கர்த்தர் கூட்டி கொடுத்தார். தேவனுடைய அற்புதம். அழுதான், புலம்பினா, தேவனுடைய சந்நிதியிலே எட்டினது. ஆகவே கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டார், விண்ணப்பத்தை கேட்டார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. மேன்மை பாராட்டினார். ஜனங்கள் மத்தியில் உயர்ந்த ஸ்தானத்தில் கர்த்தர் வைத்தார். ஆனா அவன் கர்த்தர் அவனுக்கு 15 வருஷங்கள் கர்த்தர் கூட்டி கொடுத்தார். ஆமென். அவன் அதுக்கப்புறம் அவன் செய்த காரியங்கள் என்ன என்பதை வேதத்தின் மூலியமாய் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆமென். அல்லேலூயா. ஏசாயா 39ஆம் அதிகாரம் ஏசாயா சாப்டர் 39 1 to 7 வாசிக்கும் பொழுது யூதா ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவன், இந்த அற்புதத்தை செய்த தேவன், 15 வருஷம் கூட்டி கொடுத்த தேவன், எசேக்கியா ராஜா மரணத்திலிருந்து கர்த்தர் அவனுக்கு அற்புதம் செய்து 15 ஆண்டுகள் கூட்டி கொடுத்தார் என்று அறிந்து சுற்றி இருக்கிற அநேக ராஜாக்கள், அநேக ஜனங்கள் எல்லாரும் அவனை தேடி வந்தார்கள். யாரை தேடி வந்தாங்க? நம்ம வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடந்துச்சு வச்சுக்கோ, மரணத்துக்கு போயிட்டு ஒரு சகோதரன் சகோதரி வந்தாங்கன்னு வச்சுக்கோ, வீட்டுக்கு வருவாங்களா இல்லையா?
வந்த பிறகு அந்த வீட்டுல இருக்கிற அம்மா ஆண்டவர் செய்த அற்புதம் சொல்லுமா இல்ல அவன் வீட்டுல இருக்கிற பொருளை குறித்து மேன்மை பாராட்டுமா? ஆண்டவர் செய்த அற்புதம். ஆமென். ஆனா இவன் என்ன பண்ணான் தெரியுமா? ஆண்டவர் 15 வருஷம் கூட்டி கொடுத்தார். ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்தார். ஓகே, ஆகவே ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் நீ சாக போகிறாய் என்று கர்த்தர் சொன்னார். அவன் ஜெபத்தையும் விண்ணப்பத்தையும் கர்த்தர் கேட்டு மறுபடியும் ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியாவிற்கு வந்து உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார், உன் கண்ணீரை கர்த்தர் கண்டார். ஆகவே உனக்கு 15 வருஷம் நான் கூட்டி கொடுக்கிறேன் என்று கூட்டி கொடுத்து அவனை ஆசீர்வதித்து கடந்து போனார். ஆமென். இதை அறிந்த அந்த ஜனங்கள் எல்லோரும், ராஜாக்கள் எல்லோரும், அடடட இவ்வளவு வியாதியா இருந்தாரு அந்த மனுஷன், இப்ப ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறாரு, 15 வருஷம் கூட்டி கொடுத்திருக்கிறாரு. ஆகவே அந்த மனுஷனை போய் பார்க்கலாம். அதோட அவங்க வரும்போது அநேக பொருட்களோட அவனை தேடி வந்தார்கள். ஆமென். அவன் என்ன பண்ணான் தெரியுமா? ஏசாயா 39ஆம் அதிகாரம் 1 - 7 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது வேதம் மிக தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. ஐசாயா chapter 39 verse 1 to 7. அக்காலத்திலே பாதானின் குமாரனாகிய மெரோதாக் பாலாத்தான் என்னும் பாபிலோனின் ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டிருந்து ஆரோக்கியமானதை கேள்விப்பட்டு அவரிடத்திற்கு நிருபங்களையும் வெகுமதிகளையும் அனுப்பினார். பாருங்க, இப்போ எசேக்கியா ராஜா நல்லா ஆயிட்டாரு. வர சும்மா வரல. ஆமென். இப்ப நம்ம வீட்டுக்குள்ள யாருன்னா சிக்காயிட்டா, ஆமென், அல்லேலூயா, அந்த சுகத்தை விசாரிக்கிறதுக்கு ரஸ்க் வாங்கி வரீங்களா, பிரெட் வாங்கி வரீங்களா, ஃப்ரூட் வாங்கி வரீங்களா, இதுதான் நம்மளால வாங்க முடியும். ஆனா ஆண்டவர் செய்த அற்புதத்தை தெரிந்து எசேக்கியா ராஜாவை பார்க்கிறதுக்கு விலை உயர்ந்த பொருட்களோடு வந்தாங்க. எல்லாம் வராங்க. அடுத்த வருஷத்து வாசிங்க. எசேக்கியா அவர்களை கண்டு ரொம்ப நல்ல சந்தோஷம்பா, பரவாயில்லப்பா, எல்லாம் வந்துக்கிறீங்கப்பா. வரும்போது பேக் எல்லாம் பார்த்துருப்பான். ஆமென். நீங்க நிறைய ஹாஸ்பிட்டல் கூட என்ன பாக்குது, யாருன்னா பேஷண்ட் வந்தா ஏதப்போ ஒன்னும் இல்ல விசாரணை வராப்பா, ஒன்னும் இல்லாத வராப்பா சொல்றாங்களா இல்லையா? அவ சிக்காக்கும் போது நான் பழம் வாங்கி போனேன், ஆப்பிள் வாங்கி போனேன், அத்தை வாங்கி போனேன், இத்த வாங்கி போனேன், இப்ப நான் சிக்காக்குற கையை வீசி வராப்பா சொல்றாங்களா? சொல்றது இல்லையா? ஆமென். அதெல்லாம் அந்த காலம் தான். ஒரு யாருன்னா சிக்காயிட்டா காலை நாஷ்டா, மதியானம் சாப்பாடு, ராத்திரி சாப்பாடு, நாளைக்கு காலை சாப்பாடு, பழம் சாப்பாடு, இப்பதான் கிடையாது. ஆமென். ஏன்னா சொல்லுவாங்க, இல்ல அர்ஜென்ட்டா வந்து உன்னை பார்க்கணும், அது வந்தது தெரியும், சிக்காக்குறது தெரியும், பழம் வாங்கி மாறி வராங்க. அதே மாதிரிதான் தாவீது ராஜா எசேக்கியா சிக்காயிட்டாரு. வரும்போது சும்மா வரல, யாரும் வரல, எல்லாம் உயர்ந்த பொருட்களோடு அவனை பார்க்க வந்தாங்க. அதை பார்த்தவர் என்ன சந்தோஷம் அடைந்தா. எசேக்கியா அவங்களை கண்டு சந்தோஷப்பட்டு தன் பொக்கிய சாலையில வெள்ளியையும் பொன்னையும் கந்தக வர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும் தன் ஆயுத சாலை அனைத்தையும் தன் பொக்கிஷ சாலைகள் உள்ளவர்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு காண்பித்தான். எசேக்கியா தன் அரண்மனையிலும் தன் ராஜ்யத்தில் எங்கும் அவர்களுக்கு காண்பியாத ஊர்லாம் காமிச்சாயா. யாரும் சிக்கா வராங்க, வீட்டுக்கு பார்க்கறதுக்கு வராங்க, சிக்காலைய பார்க்க வராங்க. ஆமென். அவங்க என்ன பண்ணீங்கன்னா அவங்க என்ன சொல்லணும், ஆமாமா கர்த்தர் தான் என்னை காப்பாத்தினாரு, இதை காப்பாத்தினா, அதை விட்டு சோஃபா பாரு எப்படிக்குது பாரு, நேத்தா என் பையன் ஒரு கார் வாங்கினா பாரு எப்படிக்குது. அங்க என்ன ஆச்சு? கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்பட்டுச்சு. அதனால 15 வருஷம் ராஜாவை கர்த்தர் கூட்டி கொடுத்தாரு. எப்படி இருக்கிறாரோ தெரியலையே, பலவீனமா இருப்பாரோ தெரியலையே, அவரை தேடி வந்தா அவன் வீட்டுல இருக்கிற பொருள் ஒண்ணு விடாம, என்னது ஒண்ணுமே விடாம எல்லாத்தையும் குறித்து மேன்மை பாராட்டி கொண்டு இருக்கிறான். ஆனா ஆண்டவர் என் வாழ்க்கையில மரணத்தை கொடுத்தாரு, மறுபடியும் கர்த்தர் மரணத்தை எடுத்தாரு. எடுத்தது மாத்திரம் இல்ல, 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 5 வருஷம் இல்ல, 10 வருஷம் இல்ல, 12 வருஷம் இல்ல, 15 வருஷம் எனக்கு ஜீவாஷ்ணத்துல கர்த்தர் கொடுத்தார். அவன் நாமத்தை நான் மேன்மை பாராட்டுவேன். அவன் சொல்லதை விட்டுட்டு வீட்டுல இருக்கிற எல்லா பொருளையும் வந்த ஜனங்கள்லாம் எக்ஸிபிஷன் மாதிரி சிட்டு வந்துக்கிறாங்க. இவர் எல்லாம் வாங்கி வச்சுக்கின்னு வாங்க காமிக்கிறவாங்க, என் கிளாஸ் காமிக்கிறவாங்க, என் டேக்ஸா காமிக்கிறவாங்க. அது பார்த்து 45 வருஷம் டேக்ஸா இருக்கும். ஒண்ணு கூட விடாம எல்லாம் காமிச்சுன்னு வந்துக்கிறாங்க.
ஆமென். ஆமென். அல்லேலூயா. அப்படிதான் எக்ஸிபிஷன் மாதிரி வந்தாங்க ஜனங்க இல்லையா? இவர் என்ன பண்ணிருக்கணும்? ஆண்டோட நாமத்தை சொல்லு. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. ஒன்று விடாம எல்லாத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார். 4வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன் உம்முடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்டான். அது 3வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவினிடத்தில் வந்துக்கிறாரு. டேய், நான் தானே போனேன், நான் தானே உனக்கு சொல்லிட்டு போனேன். கர்த்தர் எடுத்து சொன்னார் இல்லையா? இன்னும் கொஞ்ச நேரம் நீ போய் கல்படியில சேர போற, உனக்கு கேளுக்கு வந்து போறானுங்க, மாலை போட போறானுங்க. ஆனாலும் நீ ஜெபம் பண்ண, கண்ணீரோடு ஜெபம் பண்ண, வேதனையோடு ஜெபம் பண்ண. போற வழியில கர்த்தர் ஏன் பஸ்ஸை ஸ்டாப் பண்ணிட்டு ரிட்டர்ன் டிக்கெட்டோடு நான் வந்தேன், நீ ரொம்ப நாளைக்கு வாழ்வு கர்த்தர் சொன்னாரு. சரி, உன்னை தேடி வந்த ஜனங்களை கொஞ்சமாவது கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் தான் அற்புதம் செய்தார் ஒரு வார்த்தை சொல்லுவேன் நான் பார்த்தா, கர்த்தர் ஆசீர்வதித்த கொடுத்த பொருட்களை நீ எல்லாருக்கும் காய்ச்சல் இருக்கிறியா? இதான் நான் திரும்பி வரேன், கொஞ்சம் வரேன், வந்துட்டான் வீட்டுக்கு வந்துட்டான். யாரு வந்துட்டான்? அடுத்த வருஷம் 4வது 3வது வருஷம். அப்பொழுது எசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவினிடத்தில் வந்து அந்த மனுஷர் என்ன சொன்னார்கள், எங்கிருந்து உம்மிடத்தில் வந்தார்கள் என்று கேட்டார். அதற்கு எசேக்கியா, பாபிலோன் என்னும் தூர தேசத்திலிருந்து என்னிடத்தில் வந்தார்கள் என்றார். அப்பொழுது அவன் உம்முடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்டார். அதற்கு எசேக்கியா, என் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் பார்த்தார்கள், என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமே இல்லை. அப்பொழுது எசேயா எசேக்கியாவை நோக்கி சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தை கேளும். முதல் வார்த்தை என்ன சொன்னாரு? 15 வருஷம் உனக்கு கூட்டி கொடுப்பேன். எல்லாத்தையும் விட்டுட்டான். ஆண்டவர் செய்த நன்மை அவன் சொல்லல, ஆண்டவர் செய்த அற்புதத்தை அவன் சொல்லல. ஆமென். ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை, ஆண்டவர் யார் கொடுத்தது? தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை. அவருடைய ஆசீர்வாதம் வார்த்தை இல்லையா? கர்த்தரை மேன்மையா வச்சிருந்தார். ஆமென். அல்லேலூயா. நிறைய பேரு ஒன்னும் இல்லாத வருவாங்க, கொஞ்சம் பணம் வந்த உடனே நைட்ல கூட கொடை பிடிப்பான். அவன் என்ன பண்றது அவனுக்கு புரியாது. ஆண்டு விட்டுடுவான். நிறைய பேர் சபைகளை பாருங்க, ஒன்னும் இல்லாத வருவாங்க, கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு ஆசீர்வாதம் வர 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 கோயிலே விட்டுடுவான், சபையை விட்டுடுவான், வார்த்தையை விட்டுடுவான். எல்லாம் வந்துடுச்சு. ஆனா அதான் இவங்களுக்கெல்லாம் இந்த வார்த்தை அவங்களுக்கெல்லாம் நல்லதா போய் சேரும். ஆமென். உங்ககிட்ட எவ்வளவுதான் ஞானம் இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் சரி, நீ எவ்வளவுதான் பலன் இருந்தாலும் சரி, நீ ஒரு கால் கர்த்தரை நீ மேன்மை பாராட்டம் இருந்தினா வாழ்க்கை என்ன என்பதை பரிசுத்த ஆவி இந்த வேளையிலே ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமா கர்த்தர் வெளிப்படுத்துகிறான். ஆமென். அப்பொழுது ஏசாயா எசேக்கியாவை நோக்கி, சேனைகளுடைய கர்த்தர் வார்த்தைக்கு இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உன் வீட்டில் உள்ளதிலும் உன் பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாய் வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். நீ பெறப்போகிற உன் சன்னதி ஆகிய உன் குமாரர் இந்த நாட்கள் வரும், அப்பொழுது உன் வீட்டில் உள்ளதிலும் உன் பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்து. ஒரு பொருள் இல்லாத காமிச்சா இல்ல, சின்ன பொருள்ல இருந்து பெரிய பொருளையும் காமிச்சாங்க. வேதம் சொல்லுது இல்லையா? வந்த ஜனங்களை உபசரிக்கிற வந்த ஜனங்களை, என் கர்த்தர் தான் செய்தார், என் கர்த்தர் தான் சுகத்தை கொடுத்தார், என் கர்த்தர் தான் அற்புதம் செய்தார், எனக்கு பெரிய காரியங்களை செய்தார், அதை சொல்லாம உள்ள ஏதாவது சின்ன பொருள்ல இருந்து பெரிய பொருளெல்லாம் காமிச்சா இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அதுக்கு பதில் கொடுக்கிறாரு பாருங்க, அதுக்கு பதில் கொடுக்கிறாரு பாருங்க. இதோ நாட்கள் வரும், அப்பொழுது வீட்டில் உள்ளதிலும் உன் பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்று மீதியாய் வைக்கப்படாமல் எல்லாம் அந்நியக்காரன் எடுத்துன்னு போயிடுவான் பாபிலோன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் சுத்தம் இருந்தா அந்த பாபிலோன் யார்? நம்ம அதிகமா வாசிக்கிற இல்ல, பாபிலோன் 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 பாபிலோன். இந்த பாபிலோன் ஜனங்க யார்? ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இதை குறித்து வர நாட்களில் கர்த்தர் பேசுவார். ஏன்னா பைபிள் ஸ்டடிஸ் எல்லாம் இல்லை, நிறைய ஆர்டர் கொடுத்திருக்கிறார். ஆமென். நிறைய வெளிப்பாடுகள்லாம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். இந்த நாட்கள் கூப்பிடுறது எனக்கு தொண்டையை கட்டி போகுது, வாங்க வாங்க வாங்க, மெசேஜ் மேல மெசேஜ். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் என்ன பண்ணா, எதெல்லாம் காய்ச்சாலும் அதையெல்லாம் அந்நியனுக்கு கர்த்தர் கொடுத்தார்.
அடுத்த வசனம் வாசிங்க. நீ பெறப்போகிற நீ பெற போகிற உன் சன்னதியாகிய உன் குமாரரிலும் குமாரிலும் சில பாபிலோன் பாபிலோன் ராஜாவின் அரண்மனையிலே அரண்மனை வேலைக்காரராய் இருப்பார்கள் என்று கர்த்தர் அப்போ என்ன ஆயிருக்குதுன்னா, பொருட்கள்லாம் போயிடுச்சு, பிள்ளைங்கள்லாம் யார் இட்டுன்னு போயிட்டானுங்க? எட்டு போயிட்டான், வேலை செய்து இட்டுன்னு போயிட்டானுங்க. அடுத்த வசனம். அப்பொழுது எசேக்கியா ஏசியாவை நோக்கி, நீ சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லது தான் என்று சொல்லி என் நாட்களிலாவது சமாதானமும் உண்மை இருக்குமோ என்றான். இங்க பாருங்க, ஆண்டவர் செய்த அற்புதத்தை நம்ம நினைக்கணுமா நினைக்க கூடாது? ஆமென். நம்ம வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு பொருளும் யார் கொடுத்தது? அவன் எல்லாரும் தான் கொடுத்தது. அதை நம்ம என்ன பண்ணோம்? அதை பார்த்து நன்றி நன்றின்றோமா? நன்றி அப்பா. இப்போ வீட்டுல யாரெல்லாம் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோ, ஒரு கிளாஸ் எடுத்து நன்றி நன்றி நன்றினா உள்ள இருப்போனா ஓடி போயிடுவாங்க. அதே அந்த கர்த்தர் கொடுத்த பொருட்களுக்காக நன்றினா அவன் வீட்டுக்கு போய் அவன் தேவனுக்கு நன்றி சொல்லுவான். ஆமென். ஆண்டவர் எப்படியெல்லாம் எசேக்கியா ராஜாவை ஆசீர்வதிச்சிருந்தார். ஆமென். அந்த ஊர்ல அவனை ஒரு மேன்மையான பெரிய ஸ்தானத்தில் கர்த்தர் வச்சார். அவன் வாழ்க்கையில மரணம் வந்தது. ஆமென். அது ஆண்டவரே சொன்னார், நீ செத்து போயிடுவேன்னு சொன்னார். ஆமென். அப்ப அழுது புலம்பி நான் அப்ப எவ்வளவு அழுதுருப்பான் பாருங்க, இல்லையா? மறுபடியும் ஆண்டவர் அவனுக்கு ஒரு உயிரை கொடுத்தார். உயிர் கொடுத்த அந்த மனுஷனை எல்லா ஜனங்க பார்க்க வந்தாங்க. என் கர்த்தர் தான் எனக்கு ஜீவனை கொடுத்தார், புது வாழ்வை கொடுத்தார், 15 வருஷம் கூட்டி கொடுத்தார். ஆமென். அதை சொல்லாம வீட்டுல இருக்கிற எல்லா பொருட்களையும் காமிச்சான். ஆண்டவர் மறுபடியும் ஏசாயா அந்த வீட்டுக்கு அனுப்பினாரு. நீ எதெல்லாம் காமிச்சியோ அதை கடைசியா பார்த்துக்கோ. என்னது? கடைசியா பார்த்துட்டியா திரும்பி இந்த பக்கம் ஒரு 5 நிமிஷம் பார்க்க திரும்பி பாரு, ஒண்ணுமே காணும், எல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. அது மாத்திரம் இல்ல, உன் பொருட்கள் மாத்திரம் இல்ல, உன் பிள்ளைங்கெல்லாம் போய் ஒரு அடிமையா, அதாவது தேவனுக்கு விரோதமா காரியம் செய்யற குடும்பத்துல உன் பிள்ளைங்கெல்லாம் போய் வேலை செய்யும். ஆமென். அல்லேலூயா. 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 நீங்க பார்க்கிறது எனக்கு பயமாகுது. ஆமென். பேசினேன் நான் எவ்வளவு சத்தமா கத்தி தானே பேசுங்கிறேன். சில பேர் பாக்குறாங்க பாஸ்டர் தூங்குற மாதிரி இருக்கிறாரு, அப்படி தூக்கத்திலே பாக்குறாங்க. ஆமென். ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைவு, ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைவு. இதற்காக கர்த்தர் கொடுத்தது. ஆமென். இப்பெல்லாம் யாரும் என்கிட்ட வருது, இதெல்லாம் கார் வாங்கினாலும் வருவாங்க, ஜெபம் பண்ணி அனுப்புவாங்க. இது எல்லாமே ஆண்டவர் செய்துட்டாங்க. சரி, நல்லது. எது பொருள் கொடுத்தாலும் முதல்ல யாருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஆமென். ஆனா எல்லாம் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நான் சாப்பாடுக்கு யாரும் ஜெபம் பண்ணியே சாப்பிடுறது இல்லை. இனி ஜெபம் பண்ணி அது யார் கொடுத்தது? அது கர்த்தர் கொடுத்தது. ஆமென். நமக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதமும், பிள்ளையிலிருந்து ஒவ்வொரு ஆசீர்வாதமும். ஆமென். கணவர் யார் கொடுக்கிறது? மனைவி யார் கொடுக்கிறது? ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க. நம்ம யாரு? அப்ப நம்ம அவங்களுக்கு எப்படி இருக்கணும்? அவங்க கிட்ட நம்ம எப்படி இருக்கணும்? நன்றி ஆண்டவர். அது ஆண்டவர் கொடுத்தது. ஒன்னொன்னுக்கு நம்ம நன்றி சொல்லலாம். என் கணவர் கொடுத்ததுக்கு நன்றி அப்பா, என் மனைவி கொடுத்ததுக்கு நன்றி அப்பா அப்படின்னு தலாட்டிட்டாங்கப்பா. பிள்ளைங்களுக்கு கொடுத்தது நன்றி அப்பா, இல்லையா? கடன் கொடுத்தது நன்றி அப்பா, உன்னை தேடுறதுக்கு ஜெபிக்க என்னை கொண்டு வந்து அதுக்கு நன்றி அப்பா. ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொரு பொருட்களுக்கும் நாம் என்ன செய்யணும்? நன்றி சொல்லணும். எசேக்கியா நன்றி சொல்ல ஆண்டவர் எல்லாத்தையும் எடுத்துட்டார். ஆமென். வாழ்க்கை எப்படி இருந்தது நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் நமக்கு செய்த ஒவ்வொரு காரியத்தையும் குறித்து நாம் கர்த்தரையே மேன்மை பாராட்ட வேண்டும். நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், இந்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். கர்த்தாவே அப்பா, இந்த வேளையிலே நீர் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி. எங்கள் ஆயுசு நாட்கள் இருக்கிற வரையிலும் உண்மை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுவோம். கர்த்தாவே கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கொடுத்த குடும்பங்களுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கொடுத்த கணவன் மனைவி பிள்ளைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா நன்றி சொல்லுங்கள். கொடுத்த பொருட்களுக்காக நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். கர்த்தாவே கொடுக்க போகிற ஆசீர்வாதங்களுக்காக உங்களை நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். கர்த்தாவே நீர் அப்படியே செய்தமைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா.